கனடாவை 51வது மாகாணமாக இணைக்கப் போகிறேன் என ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்ததற்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. தற்போது மற்றும் ஒரு பிரபலமாக அமெரிக்காவை புறக்கணிப்போம் என்ற இயக்கமானது உருவாகி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கனடா பொருட்களுக்கு கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப் போகிறேன் என்ற அறிவிப்பையும் கனடா நாடு சேர்ந்து எதிர்த்து வந்த நிலையில் தற்போது அமெரிக்காவை புறக்கணிப்போம் என்ற இயக்கத்தை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ண. அமெரிக்காவை புறக்கணிப்போம், பாய்காட் அமெரிக்கா இரண்டு வகைகளில் பெரும் சர்ச்சையை தற்போது எழுப்பியிருக்கிறது. கனடாக்கு எதிராக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பதவியேற்பதற்கு முன்பே 51வது மாகாணமாக கனடாவை இணைக்கப் போகிறேன் என்று சொன்னது, அதற்கு கூடுதல் வரி விதிப்பேன் என்று கூறுவது போன்ற பல வகைகளில் கனடாவுக்கு எதிரான ஒரு நாடாக அமெரிக்கா மாறிவிட்டது. இரண்டு நாடுகளும் அண்ணன் தம்பி என்று கூறுவது போல இருந்த இரண்டு நாடுகளும் தற்போது எதிரும் புதிரமாக மாறி இருக்கின்றன. இதற்கு காரணம் இந்த வர்த்தக போர் தற்போது கனடாவுக்கு அமெரிக்கா எதிரே தொடங்கிவிட்டது. என்றால் கனடாவிலிருந்து இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கெல்லாம் நாங்கள் கடுமையான வரியை விதிப்போம், 25% வரி, 10% வரி என்று அறிவிப்புகளை அள்ளி வீசினார் ட்ரம்ப். தற்போது கனடாவும் பதிலடி கொடுக்கும் வகையிலே அமெரிக்க பொருட்களுக்கு நாங்கள் பதிலடியாக அவர்கள் எவ்வளவு வரி விதிக்கிறார்களோ அதே அளவு வரியை விதிப்போம் என கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அறிவித்திருக்கிறார். இது அரசாங்கத்திடையேயான பிரச்சனையாக இருந்தது. தற்போது கனடா நாட்டு மக்களின் உள்ளுணர்வுகளை தூண்டிவிட்டிருக்கின்றான் கூற வேண்டும். தற்போது அவர்களாகவே பாய்காட் அமெரிக்கா என்ற இயக்கத்தை தற்போது பெரிதாக்கி இருக்கிறார்கள். அதுவும் இரண்டு வகைகளில் பெரிதாக்கி இருக்கிறார்கள். ஒன்று, அமெரிக்காவில் இருந்து வருகின்ற பொருட்களை பகிஷ்கரிப்போம், புறக்கணிப்போம், அந்த பொருட்களை வாங்க மாட்டோம் என்ற வகையில் அந்த பொருட்களை புறக்கணித்து விட்டு உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு அதிக அளவு பயணம் செய்வது கனடிய நாட்டு மக்கள் தான். அவர்கள் எல்லாம் தற்போது அங்கு செல்கின்ற பயணத்தை நிறுத்திவிட்டார்கள். குறிப்பாக கனடாவை ஒட்டி உள்ள பார்டர் ஸ்டேட், இந்த எல்லை மாகாணங்களான நியூயார்க், மிச்சிகன், வாஷிங்டன் போன்ற இடங்களிலே அதிக அளவு சென்று அங்கு சுற்றுலாவுக்கு செல்வது என்பது கனடா நாட்டை சேர்ந்த பயணிகள் தான். இப்போது அந்த கனடா நாட்டு பயணிகள் அனைவருமே அங்கு செல்வதை தவிர்த்துவிட்டு மற்ற நாடுகளுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய சரிவு, அந்த சுற்றுலா பயணிகளின் சரிவு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் பாதிப்பு நேரடியாக அமெரிக்காவிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்குள்ள ஓட்டல்களில் கனடியர்கள் இல்லை, அவர்களால் பெரிய அளவுக்கு இழப்பு, பொருளாதார இழப்பு ஏற்பட ஆரம்பித்திருக்கு என்பதை தற்போது கனடா நாட்டு ஓட்டல்கள் சங்கம் உள்ளிட்டவையெல்லாம், அதாவது அமெரிக்க நாட்டு ஓட்டல்கள் சங்கம் எல்லாம் தற்போது தெரிவிக்க ஆரம்பித்திருக்கு. இது மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வர்த்தக போர் தற்போது மக்கள் அளவிலே வந்துவிட்டது. அரசாங்க அளவிலே இருந்தது. தற்போது கனடா மக்களை அமெரிக்காவை வெறுக்கும் அளவுக்கு அதிபர் ட்ரம்பின் செயல்பாடுகள் இருப்பதாக கனடியர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ₹1, ₹2 அல்ல, $800 பில்லியன் அமெரிக்கா கனடா இடையே $800 பில்லியன் அளவுக்கு ஆண்டுதோறும் வர்த்தகம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த வர்த்தகத்தால் அமெரிக்காவிலிருந்து தயாராகி கனடாவுக்கு வருகின்ற மதுபானங்கள், பால் பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துணிமணிகள், வீட்டு பொருட்கள் ஆகியவற்றின் விற்பனை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. கனடாவில் குவிந்துள்ள அமெரிக்க பொருட்களை வாங்க ஆள் இல்லாத சூழல் தான் தற்போது காணப்படுகிறது. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகின்ற அவர் மீது தொடர்ந்து அவநம்பிக்கை ஏற்பட்டு வந்த நிலையில் அவருடைய இந்த பிரச்சாரத்துக்கு மக்களே தானாக முன்வந்து கனடாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும், குறிப்பா அமெரிக்கா என்றால் ட்ரம்புக்கு எதிராகவும் தற்போது கனடியர்கள் செயல்பட ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அமெரிக்காவின் எல்லை மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. வர்த்தகம் மட்டுமல்ல, சுற்றுலாவும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் இந்த நடவடிக்கை மிகப்பெரிய ஆச்சரியத்தை பலருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கூற வேண்டும். குறிப்பாக ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு சமீப காலமாக தொடர்ந்து பல இடங்களிலே எதிர்ப்பு எழுந்து வரும் நிலையில் தற்போது ஒரு நாடு, அதுவும் அருகில் உள்ள நாடு, வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு எதிராக களமிறங்கி பாய்காட் அமெரிக்கா, பை கனடியன், பாய்காட் அமெரிக்கன் என்ற வகையிலே ஒரு பிரச்சாரத்தை, இயக்கத்தை ஆரம்பித்திருப்பது பெரிய அளவு பாதிப்பை ட்ரம்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது மிகப்பெரிய சரிவாகவே ட்ரம்பின் கொள்கைக்கு எடுக்கப்பட்ட கிடைத்த ஒரு மிகப்பெரிய இழப்பு, சரிவு என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இது அடுத்த கட்டமாக வெவ்வேறு நாடுகளுக்கு பரவுமா, ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார், உடனடியாக அந்த வரிகளை வாபஸ் பெற்று கனடாவுடன் நட்பு பாராட்டப் போகிறாரா, அல்லது மேலும் வரிகளை விதித்து கனடாவை எதிரி நாடாக மாற்றப் போகிறார் என்பதை அடுத்து வரும் நாட்கள் தான் நமக்கு தெளிவாக சொல்லும். ஆபிரகாம்.